வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 8 மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ரெய்னி சீசன் டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மழை காலத்தில் நல்லா டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் குழந்தைங்க வயிறு நிறைய சாப்பிடவும் நல்லா வெயிட் போடவும் நைட்டு நிம்மதியாக தூங்குறதுக்குமான ஒரு சூப்பரான பேபி ஃபுட் ரெசிபி. இந்த டின்னர் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை மாதிரி இன்னும் நிறைய மம்மிஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெயிட் கெய்னிங் டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் கொஞ்சமாக கேரட்டு மேலே இருக்கிற தோலெல்லாம் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் பீன்ஸும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கலாம். இது நல்லா நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சுருக்கேன். இப்போது இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நீங்கள் சாப்பர் இருந்தால் சாப்பரில் போட்டு கூட நல்லா ஃபைனாக இந்த மாதிரி நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்படி சேர்த்தோம் அப்படின்னா குயிக்காக வெந்து வந்துடும். அந்த பட்டாணியோட தோல் எல்லாம் குழந்தைங்களோட வாயில் தட்டுப்படாது, அதுக்காகத்தான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இப்போது ஸ்டவ்வில் ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா மெல்ட் ஆகி வந்த உடனே இதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த கேரட்டு பீன்ஸு பட்டாணி இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அந்த நெய்லேயே வதக்கி விட்டுக்கலாம். பட்டாணி நைட்டு கொடுத்து பழக்கம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா 1 or 2 டைம்ஸ் டே டைமில் கொடுத்து பழக்கிட்டு அதுக்கப்புறமா டின்னருக்கு சேர்த்துக்கோங்க. கேரட் பீன்ஸ் மட்டும் நீங்கள் எப்பவும் போல் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நெய்லேயே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் இன்றைக்கி எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்கள் கிட்ட ஓட்ஸ் இல்லை அப்படின்னா ஊற வச்ச வெள்ளை அவல் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா வெள்ளை ரவை இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சேர்த்து இதே மாதிரி டின்னருக்கு கொடுக்கலாம். இப்போ இது கூட தண்ணி கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதெல்லாமே நல்லா வெந்து வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூட டேஸ்ட்டுக்காக பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கிறேன். சால்ட் ஆப்ஷனல், உங்கள் டாக்டர் கொடுக்க சொன்னால் மட்டும் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக பெப்பர் தூளும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பிளேட்டை வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டிங்க அப்படின்னா ஒரு 5லேருந்து 6 நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா குழைவாக வெந்து வந்துடும். இப்போது ஒரு 6 நிமிஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா குழைவாக வெந்து வந்துட்டுருக்கு. இதை நீங்கள் மசிக்க கூட தேவையில்லை, ஆல்ரெடி எல்லாத்தையும் அரைச்சி தான் போட்டிருக்கோம். இதை ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு ஒரு மிதமான சூட்டில் நீங்கள் டின்னராக தாராளமாக கொடுக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.